அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைக்கி ஸ்ரீலங்கன் ஸ்டைலில் மக்ரோனி எப்படி குக் பண்ணலாம்னு பார்க்கலாம். ஒரு மக்ரோனி பக்கெட் எடுத்தாச்சு. அதுக்கு தேவையான அளவு வாட்டர் ஆட் பண்ணி வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கு முன்னாடி கொஞ்சம் ஆயில் ஆட் பண்ணுங்கள். ஏன்னு கேட்டால் அந்த மக்ரோனி வந்து ஸ்டிக் ஆகாது அந்த பாத்திரத்தோட. அதுக்கு கொஞ்சம் ஆயில் ஆட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் உங்களுக்கு தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. ரொம்ப ஆட் பண்ணாதீங்க. ஏன்னு கேட்டால் வந்து ஆல்ரெடி நம்ம கறியிலையும் ஆட் பண்ணுறதால ஒரு தேவையான அளவு உங்களுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் மக்ரோனி அப்படியே நம்ம ஒரு ஸ்டவ்வில் அப்படியே வச்சாச்சு. ஒரு 15 to 20 மினிட்ஸ் அதை அப்படியே பாயில் ஆகட்டும். அது பாட்டுக்கு பாயில் ஆக கொடுத்துட்டு கறியை ரெடியாக்கலாம். இப்போ நாங்கள் ஒரு சின்ன கோவா கட் பண்ணியிருக்கு, 200 கிராம் மாதிரி. முட்டை 4 எடுத்திருக்கு, 2 கேரட் எடுத்திருக்கு, ஒரு ஒனியன், தக்காளி, சில்லி 5 பீஸ், அதோட கறி லீஃப். எடுத்தாச்சு. இப்போ எடுத்ததுக்கப்புறம் நம்ம மக்ரோனி ரெடி ஆகிட்டு இருக்குது. உங்களுக்கு பார்த்தா விளங்கும், அது நல்லா பாயில் ஆகிட்டு இருக்குது. இப்போ அதோடு நம்ம இன்னொரு பாத்திரம் வச்சு நம்ம கறியை ரெடி ஆக்கலாம். தேவையான அளவு ஆயிலை ஊற்றி அதுக்கப்புறம் கடுகு, ஜீரகம், அதோட ட்ரை சில்லி கொஞ்சம் ஆட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம கறி குக் பண்ணிகிட்டு இருக்கிறோம். அதுக்கு தேவையான ஐட்டம் தான் நம்ம ஆட் பண்ணிகிட்டு இருக்கு. அதோடு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற ஒனியன், சில்லி, டொமேட்டோ எல்லாம் ஆட் பண்ணியாச்சு. அதை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணது கொடுங்க. அது நல்லா மிக்ஸ் பண்ணட்டும். டொமேட்டோ, சில்லி, ஒனியன் உங்களுக்கு பார்த்தா விளங்கும், நல்லா ப்ரௌன் கலரில் நல்லா இதை ஃப்ரை ஆகிட்டு இருக்குது. அதோட கோவா கட் பண்ணி வச்சுருக்க கோவா, கேரட் ஆட் பண்ண போகிறோம். அது ரெண்டையும் ஆட் பண்ணியாச்சு. ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணினதுக்கப்புறம் உங்களுக்கு தேவையான அளவுக்கு கொத்தமல்லி, சில்லி அதோடு சேர்த்து சால்ட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தேவையான அளவு சால்ட்டும் ஆட் பண்ணி உங்களுக்கு தேவையான அளவுக்கு சால்ட் போடுங்க. போட்டு அந்த கறியில் அப்படியே மிக்ஸ் பண்ணணும். கறி வந்து ஆல்மோஸ்ட் வந்து 75% மாதிரி தான் குக் ஆகணும். அந்த மீதி 5% மீதி 25% வந்து அந்த மக்ரோனியோடு தான் குக் ஆகணும். அப்போ தான் அந்த ஒரு நல்ல உங்களுக்கு அந்த டேஸ்டியாக இருக்கும். நல்லா மிக்ஸ் ஆகினதுக்கப்புறம் அது உங்களுக்கு பார்த்தா விளங்கும், நல்லா மசாலாவோடு அது நல்லா மிக்ஸ் ஆகிருக்கு. இப்போ நம்ம அந்த வச்சிருக்கிற எக்னாலையும் ஆட் பண்ண போகிறோம். எக்னாலையும் ஆட் பண்ணியாச்சு. எக்னாலையும் ஆட் பண்ணினதுக்கப்புறம் அந்த கறி லீஃப் அதையும் அப்படியே நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணணும். மிக்ஸ் பண்ணி நான் உங்களை பார்த்தா விளவும் நல்லா மிக்ஸ் ஆகிருக்கு. இப்போ நம்ம
எடுத்து ரெடியாக்கி வச்சுருக்கிற மக்ரோனி அப்படியே ஆட் பண்ண போகிறோம். அதில் ஆட் பண்ணி ஒரு மிக்சிங் ஒன்று கொடுத்ததுக்கப்புறம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. உங்களுக்கு பார்த்தா விளங்கும். மக்ரோனி ரொம்ப ஸ்பைசஸும் இல்லாமல் ஒரு மீடியம் ஸ்பைசஸில் நல்லா அந்த குக்காக இருக்குது. பார்த்தா உங்களுக்கு விளங்குது. இந்த ஃபைனலாக நம்ம நல்லா மிக்ஸ் ஆக்கினதுக்கப்புறம் அந்த மசாலா அந்த ரிமைனிங் 25% மக்ரோனியோடு சேர்ந்து நல்லா குக் ஆகும். அந்த வெஜிடபிள் எல்லாம் சேர்ந்து மக்ரோனி அந்த வெஜிடபிள் எக்கெல்லாம் சேர்ந்து மிக்ஸ் ஆகி குக்காக கொலைக்கி அந்த ஃப்ளேவர் வந்து வேறு லெவலில் இருக்கும். உங்களுக்கு ஃபைனல் டச்சப்பை காட்டுறேன் பாருங்கள். ஃபைனல் டச்சப் எப்படி இருக்குன்னு பார்த்தா விளங்கும் உங்களுக்கு ஃபைனல் எப்படி இருக்குன்னு. ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக எங்களை ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக நம்ம ஒரு வேறொரு டிஷ்ஷோடு உங்களை நெக்ஸ்ட்டு சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.